வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். எஸ்டர்டே நம்மளோட ஆப்ஷன்ல ஒரு 18,000 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சில்வர்ல வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. ஸோ என்ட்ரிலேருந்து நம்மளோட டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றத நம்ம குரூப் அப்டேட்ல எப்போ கொடுத்தோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ குரூப் அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12th எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மார்னிங்கே 9:18 ஏஎம்கே நம்ம வந்து அப்டேட் வந்து குடுத்தாச்சு. டுடே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் 2மே எஸ்டர்டேவே வந்து ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளோட பொசிஷன்ல வந்து இருக்கிறது சிங்கிள் லாட் வந்து நம்மளோட பொசிஷன்ல வந்து ஹோல்டிங்ல வந்து இருக்கு. என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ₹2,67,321 வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ₹2,72,680 நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதுபடி நம்ம என்ட்ரி டார்கெட் வந்து ரீச் ஆயிருந்ததா? ஸோ அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த பொசிஷன் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி, நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து எப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம், எப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்றது. ஸோ ஓவராலா ஒரு 6:30 போல நம்மளோட என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. ஸோ என்ட்ரி கிடைச்சிட்டு ஒரு நல்ல தென் வந்து அகைன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஆயிருந்தது மார்க்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நைட்டு 11:00 போல நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் வந்து வச்சிருந்தது. தென் வந்து இன்னையோட ஓப்பனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லா டவுன்ஃபால் குடுத்து அகைன் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தது. ஃபாஸ்ட்டா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட கரண்டா பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மூவ் ஆச்சோ, ஸோ அதே அளவுக்கு ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த லாட்ட வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ப எப்ப ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதோ, அப்போ வந்து வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுவரைக்கும் பொசிஷன்ல இருக்கு அப்டின்னா, கன்டினியூஸா நம்மளோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க ப்ரீவியஸா இருக்கிற வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஏன் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டெயின் பண்றோம் அப்டின்றது. ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்டர்டே வந்து ரன் பண்ணும்போது, நம்ப பை பண்ணது, தென் வந்து செல் பண்ணது. ஆவரேஜா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு பெர் லாட்டுக்கு அப்டின்றது வந்து இங்க வந்து P&Lல வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ₹5,300 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் டெமோ பர்ப்பஸ். ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஷோ பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ யாரும் வந்து இதே மாரி செட்டப்ல ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண தேவையில்ல. ஸோ ஹையா ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டா ஒரு டவுனு, ஃபாஸ்ட்டா ஒரு அப் அப்படின்றது நடக்குது. ஸோ அதனால ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணுங்க. ஸோ ட்ரேடிங்ஸ் எல்லாரும் லேர்ன் பண்ணிட்டு, உங்களோட ஸ்கில்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி ஏர்னிங் ப்ராபபிலிட்டிய கத்துக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.